ஓம் குருபியோ நமகா. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பயிற்சி 2024. அதில் மிதுன ராசி. ஏற்கனவே மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் பதிவுகள் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. காலபுருஷனின் 3வது ராசி. அறிவு கிரகம் புதனோட ராசி இது. மிதுனமும் கன்னியும். மிதுனம் எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் கையாளும் திறமை பெற்றவர்கள் மிதுன ராசி என்பர்கள். மிதுனம்னாலே ஒரு இரட்டைத்தன்மை கொண்ட ராசி. எந்த ஒரு ஊருக்கு இல்லை ஒரு இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல தங்களை மாற்றிக்கொள்கிற தன்மை கொண்ட குணம் கொண்டவர்கள். அறிவு கிரகம், நல்ல ஞானமும் அறிவும் கொண்ட ராசி. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரு இந்த வருடம் மே மாதம் 1 தேதி அன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமான அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஏற்கனவே லாபஸ்தானத்தில் இருந்த குரு தற்பொழுது விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதில் பார்த்திங்கன்னா இந்த வருட கிரகங்கள்னால் சனி, ராகு, கேது, குரு, இந்த 3 தான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் முக்கியமான தாக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஓகே, குரு இப்போ லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்திற்கு மாறிட்டார். என்ன செய்ய போகிறார்? குரு இயற்கை சுபர். தான் இருக்கும் பாவகங்களை வளர்ப்பார். அயன சயன போக விரயஸ்தானமான இந்த ஸ்தானத்தோட காலபுருஷனி 2வது வீடு சுக்கிரனின் வீடு. சுக்கிரன் இந்த மிதுனராசிக்கு நண்பர். அவரோட நண்பன் வீட்டில் தான் அப்போ குரு பயிற்சி ஆகிறாரு. விரயங்களை இப்போ கொஞ்சம் அதிகமாக்குவார்னா அது ஒரு சுபக்கிரகம் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா சுபக்கிரகம் விரயங்களை கொடுக்குதுன்னா சுப விரயங்களாக கொடுக்கும். சுப விரயங்கள்லாம் என்ன? அவரோட பார்க்குற பார்வை பாருங்கள். 5ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் வீடான மகர வீட்டையும் பார்ப்பார். 4ஆம் வீடு தான் பார்த்திங்கன்னா வீடு, வாகனம், வண்டி, தாயார், ஒழுக்கம், உயர்கல்வி இதேமாரி உள்ளது இந்த ராசிக்கு 4ஆம் பாவகம். அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட குருவோட பார்வை 4ஆம் பாவகத்துக்கு வருது. 4ஆம் பாவகத்து மூலிமா வந்தால் என்ன ஆகும்னா, சிலர் வீடு லோன் போட்டிருப்பாங்க, ஹவுசிங் லோன் போட்டிருப்பாங்க. அப்புறம் வெஹிக்கிள் ஏதாவது காரு வாகனங்கள் வாங்கியிருக்காங்க, லோன் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டங்களில் அப்ரூவல் ஆகும். அப்புறம் வீட்டு வேலை பாதியிலே நிற்கிது. அதுமாரி உள்ளவங்களுக்குலாம் அந்த வேலைகள் திரும்ப நடக்கிறதுன வாய்ப்புகள் உண்டு. வாகன பழுதுமெல்லாம் இப்போ ரொம்ப வராது. அப்புறம் அம்மா, இந்த 4ஆம் பாவம் தான் தாயை குறிக்கும் பாவகம். தாயின் உடல்நிலை இப்போ கொஞ்சம் சீராக இருக்கும். உயர்கல்விகள் மாணவர்களுக்கு என்ன, அதுக்கப்புறம் என்ன உயர்கல்வி படிக்கலாங்கிறதுல ஒரு தெளிவு இப்போ கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். அப்புறம் ஒழுக்கம் சார்ந்த சில பேருக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். அதிலிருந்து தற்பொழுது விடுபடும் அமைப்பு அந்தந்த வயதிற்கு கேட்டாற்போல் உண்டு. அதன் பிறகு குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஈஸியாக இப்போ உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் பாவகம் வேலை. இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு புது வேலை அமைப்புகள் உருவாகும். ஏற்கனவே வேலை இல்லை உள்ளவங்களுக்கு அதில் உள்ள பிரச்சனைகள் குறையும். அந்த மேல் அதிகாரிகளுடனான அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ இருக்காது. சம்பள உயர்வு ஏற்படும். உங்களுக்கு இப்போ குரு விரயஸ்தானத்துக்கு வரார். பணம் நிறையா விரயமாகணும்னா வருமான வரணும் உள்ளவங்களுக்கு, சிறந்தவங்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக உண்டு. சில பேர் அந்த யூக வணிகம்ங்கிற பங்குச்சந்தை இருப்பாங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ குரு ஏற்கனவே 12ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 8ஆம் பாவத்தையும் பார்ப்பார். இதேமாரி இந்த உள்ள அமைப்பில் பங்குச்சந்தையில் நல்ல அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு இப்போ சிறப்பான காலகட்டமாக இருக்கும்.
இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தியை மையமாக வச்சு தான் இது வந்து நீங்கள் அதிலலாம் வந்து ஈடுபடணும். ஏன்னா இது வந்து கோச்சார பலன் மட்டுமே. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு மருத்துவ செலவுகள்லாம் ரொம்ப அது முன்ன இருந்த மருத்துவ செலவுகள் தற்போது பெரும்பாலான குறையும். அந்த அமைப்பு வந்து இப்போ கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சுபகிரகம் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குற 6ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அது ஒரு நல்லவைகள் ரொம்ப இல்லாத ஒரு ஸ்தானம் இதில். ஏன்னா வந்து கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் அதுமாரி உள்ள ஸ்தானம் 6ஆம் பாவகம். அதில் உள்ள கெட்ட காரகத்துவங்கள்லாம் இந்த குருவின் பார்வையில் இருக்காது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பார், மகர வீட்டை. 8ஆம் வீட்டை பார்த்தா என்ன ஆகுனா, 8ஆம் வீடு அந்த வெளிநாட்டு அமைப்புகள், திடீர் அதிர்ஷ்டம் அதுமாரி போன்றவைகள்லாம் இந்த காலகட்டங்கள் ஒன்று. நிறைய பேர் வெளிநாடு அப்ளை பண்ணிவிட்டு அந்த விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் விசா அப்ரூவல் ஆகிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே வந்து குரு 12ல் வந்துட்டாருன்னா 12ஆம் இடம் தான் பயணத்தை குறிக்கிறது. அயன சயன போகம், அதாவது பயணத்தை குறிக்கிற பாவகம் இல்லையா. அங்கே வந்து குரு வந்துட்டு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறதுனால அந்தமாரி உள்ள இந்த பயணங்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்குள்ள அனுமதிகள்லாம் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அங்கேயே இருந்து நல்ல ஒரு சம்பள உயர்வு அது போன்ற வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இந்த காலகட்டங்களில் உண்டு. அடுத்து குரு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க இது இப்போ பயிற்சி ஆகிறார் இல்லையா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை 3 பாதங்கள், 2, 3, 4 இந்த 3 பாதங்கள் இருக்கும். அப்புறம் வந்து ரோஹிணி 4 பாதங்களும், அப்புறம் செவ்வாயின் மிருகஷ நட்சத்திரம் அது 2 பாதங்களும் இருக்கும். ஆக மொத்தம் 9 பாதம் இல்லையா அங்கே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து குரு வருவார். முதல் 3 பாதங்களில் அங்கே இருப்பார். அதாவது 2, 3, 4 இந்த 3 பாதங்களும் இந்த ராசியில் இருக்கும். கார்த்திகை பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி, அதாவது சிம்மாதிபதியோட நட்சத்திரம் கார்த்திகை. அதில் வரும்போது புதிய முயற்சிகளுக்கான விரயங்கள் அதுமாரி உள்ள அமைப்பில் அவர் வந்து கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா தனாதிபதி, இந்த ராசியின் 2ஆம் அதிபதி சந்திரனோட நட்சத்திரங்கள் இருக்கும், ரோஹிணி இருக்கும். ரோஹிணியில் பயணம் செய்யும்போது தன வருவாய், அது சார்ந்த குடும்பம் சார்ந்த செலவுகள், குடும்பம் சார்ந்த சில வெளிநாட்டு அமைப்புகள் அதுமாரி உள்ள அமைப்பெல்லாம் இப்போ கண்டிப்பாக இருக்கும். 4ஆம் இடத்து வழியாக சில விரயங்கள் இருக்கும். 4ஆம் இடத்துக்குன்னா நீங்கள் வீடை வந்து புதுப்பிக்கலாம், இல்லை அதாவது காரை வந்து கொடுத்துட்டு வேறு கார் வாங்கலாம், அதுமாரி உள்ள அமைப்புகள்லாம் அந்த காலகட்டங்களில் இருக்கும். தனம் மூலம் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாயின் மிருகஷ நட்சத்திரத்தில் வந்து 6ஆம் அதிபதி இல்லையா செவ்வாயோட இதில் நட்சத்திரத்தில் வந்து குரு பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சுப கடன்கள் அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நட்சத்திரம் வந்து 6ஆம் அதிபதி உள்ள நட்சத்திரம் இல்லையா அது, அப்போ மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். குரு பயிற்சியும் இறுதி அந்த காலகட்டங்களில். மற்றபடி இந்த குரு பயிற்சி ஓரளவு ரொம்பவும் வந்து உங்களை அதாவது நெகட்டிவ் ரொம்ப கிடையாதுன்னு வச்சுங்களேன். அதுமாரி உள்ள அமைப்பு தான் இது. ஒரு சுபகிரகம் வந்து உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வருதுன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சுப விரயங்களாக இருக்கும். சுப விரயங்கள்னால் அதுக்குள்ள பணத்தையும் அவர் தான் கொடுப்பார். அதுவும் குரு வர்றது வந்து இந்த ராசியோட 5, 12 கூடியவர் சுக்கிரனோட வீட்டில் வரார். கண்டிப்பாக அது வந்து தன வருவாய் கண்டிப்பாக இருக்கும், வருமான உயர்வு கண்டிப்பாக இருக்கும், நல்ல வேலை அமையும். நல்ல வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து பெரும்பாலான பிரச்சனைகள் இருக்காது இந்த காலகட்டங்களில். அப்புறம் உங்கள் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருடகிரகங்களில் ராசிக்கு 9ல் சனி இருக்கார் இல்லையா, அது வந்து ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் இது. ஏன்னா 9ஆம் இடத்து சனி வந்து அவ்வளவு நல்லது பண்ண மாட்டார். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ மூலத்திரிகோண வலுவோடு இருக்காது, சனி இருக்கார் 9ஆம். அதாவது இது வந்து சனி வந்து ஒரு பாபகிரகம், 9ஆம் இடத்துல இருக்கிறது தவறு. அடுத்தது ராகு 10ஆம் இடத்துல இருந்து தொழிலை கெடுக்கும் அமைப்பு தான் ராகு இப்போ செஞ்சுட்டு இருக்கார். உங்களுக்கு தொழிலில் வந்து சில மந்த நிலை இருக்கும். இருந்தாலும் அவர் வந்து ஒரு குருவோட வீட்டுங்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக இருக்குது வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ஒன்றும் தொழில் வந்து இப்போதைக்கு நல்லா இல்லை இந்த ராசிக்கு. மேலும் இப்போ குரு இப்போ வேறு 12ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து விரயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சுப விரயங்களாக இருக்கும். உங்களுடைய தொழிலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உள்ள காலகட்டங்களாக வந்து இது இருக்கும். மற்றபடி இந்த கோச்சார பலன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஓரளவு சுமாரான பலனை கொடுக்கும் இந்த அமைப்பு. மேலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உள்ள தசாபக்தி நல்லா இருந்ததுன்னா மேலும் சிறப்பாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு பெரும்பாலான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப இருக்காது. இந்த குரு 12ல் வர்றது அவ்வளோ பெருசாலாம் உங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்கு அமைப்பெலாம் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.